ஜெர்மனியில் நியோரா மெகா சேல். சாரிகள் 5 ஈரோ, சாரிகள் 70%, லெகங்கா 50%, சுடிதார் 50%, சிறப்பு விலை கழிவு. புத்தாண்டுக்கு புத்தாடைகள் மிக மிக மலிவாக நியோராவில் தெரிவு செய்ய 15ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மொன்சன் கிளாட் பார்க்கில் நியோராவின் மெகா சேல். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனி நாட்டில் மாநில தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. அது தொடர்பான பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. ஜெர்மனியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பாடன்-வூர்ட்டம்பர்க் மாநிலத்துக்குரிய தேர்தல் நடைபெற்றிருந்தது. அதாவது கடந்த 2 தடவைகள் பாடன்-வூர்ட்டம்பர்க் மாநிலத்தில் பசுமை கட்சியினுடைய முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட கிரச்மா அவர்கள் அந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்தார். இதே வேளையில் இம்முறை நடைபெற்ற தேர்தலில் கிரச்மா அவர்கள் போட்டியிடாமல் பசுமை கட்சியின் சார்பில் துருக்கிய வம்சாவளியாக கொண்ட சென் ஓஸ்டமேயர் அவர்கள் போட்டியிட்டார். இதேவேளை இந்த மாநிலத்தில் CDU கட்சியானது பலமான கட்சியாக அமையும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் மீண்டும் பசுமை கட்சியானது பாரிய வெற்றியொன்றை இந்த மாநிலத்தில் ஈட்டியிருக்கின்றது. அதாவது பசுமை கட்சிக்கு 30.2% மக்கள் வாக்களித்துள்ளதாகவும் CDU கட்சிக்கு 29.7% மக்கள் வாக்களித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. IFTM சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சிக்கு 18.8% மக்களும், SPD சொல்லப்படுகின்ற ஆளும் கூட்டு கட்சியாக இருக்கின்ற இந்த கட்சிக்கு வரலாறு காணாத தோல்வி ஏற்பட்டு 5.6% மக்கள் வாக்களித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் சென் ஓஸ்டமே அவர்கள் ஜெர்மன் நாட்டினுடைய விவசாய மந்திரியாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பசுமை கட்சியானது இந்த மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஜெர்மன் நாட்டில் அகதிகள் விடயத்தில் பல நெகிழ்வுத்தன்மையான கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அதாவது ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்ட அகதிகள் ஜெர்மனியுடைய சமுதாயத்தில் கால் ஊன்றி இருந்தால் மற்றும் அவர்கள் வேலை செய்திருந்தால் சில நிபந்தனைகள் அடிப்படையில் இவர்களுக்கு வதிவிட விசாக்கள் வழங்க வேண்டும் என்றும் இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருந்தார்கள். மேலும் 3வது உலக நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை அழைப்பதற்கு இலகுவான பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது CDU கட்சி மற்றும் CSU கட்சியானது அகதிகள் விடயத்தில் பல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் பசுமை கட்சியானது இவ்வகையான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமது கருத்தை தெரிவித்திருந்தார்கள். மேலும் ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு அகதியாக வந்தவர்கள் ஜெர்மன் மொழியை கற்கக்கூடிய நிதியுதவியை இடைநிறுத்தி உள்ளார் என்பதும் தெரிந்த விடயமாகும். இதேவேளையில் பசுமை கட்சியானது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவ்வாறு ஜெர்மன் நாட்டில் அகதியாக வந்தவர்களுக்கு ஜெர்மன் மொழி கல்வியை மேற்கொள்வதற்கு அரசாங்கமானது புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது பசுமை கட்சியானது மற்றொரு கட்சியின் ஆதரவுடனேயே அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. இதன் காரணத்தினால் தங்களது ஆட்சி அமைக்கும் கூட்டாட்சியின் பொழுது இவ்வகையான கருத்தை இவர்கள் பிரதிபலிப்பார் என்று பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். பெர்லின் நகரத்தில் மொழி கல்வி நிலையத்தினுடைய அதிபர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லினில் அராபிஷ டொச்ச ஷூலர் சொல்லப்படுகின்ற அராபிய மற்றும் ஜெர்மன் மொழி கல்வியை நடத்துகின்ற பாடசாலை ஒன்றின் அதிபரானவர் தனக்கு தான் ஜெர்மனியின் தொடர்ந்து நிலையம் ஒன்றில் தொடர்ந்து பிரயாணம் ஒன்றை மேற்கொள்ள பொழுது இனந்தெரியாத நபர்களினால் தாக்கப்பட்டதாக போலீசாரிடம் சென்று முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதாவது U7 என்று சொல்லப்படுகின்ற இந்த தொடர்ந்தில் அவர் பிரயாணம் செய்யும் பொழுது தனக்கு இவ்வையான தாக்குதல் நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதே வேளையில் போலீசார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை முடக்கிவிட்டதாகவும் மேலும் பெர்லினில் உள்ள இந்த ஊமான் தரிப்பிடத்தில் கண்காணிப்பு கமராக்களை அவர்கள் பார்வையிட்ட பொழுது அன்றைய தினம் இவ்வையான தாக்குதல் சம்பவம் ஒன்றும் நடைபெறவில்லை என்று போலீசார் தெரிவித்ததாக செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பாடசாலையின் அதிபர் இவ்வாறு பொய்யான தகவல்களை வழங்கியுள்ளார் என்று போலீசார் சந்தேகிப்பதாகவும் இதன் காரணத்தினால் போலீசார் இந்த பாடசாலை அதிபருக்கு எதிராக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
ஜெர்மனி டோட்மன் கோபுரா ஞானம் சித்திரை புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை ஆரம்பித்து விட்டது. கோபுரா ஞானம் மெகா சேல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெறும். புத்தாண்டு மலிவு விற்பனையில் உங்களுக்கு பிடித்தமான நவீன ரக ஆடைகளை முன்கூட்டியே தெரிவு செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஜெர்மனியில் என்றும் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். ஜெர்மனியில் தாயாரை கொலை செய்த மகன் மனோவியல் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு கெல்சங்கல்சன் நகரத்தில் 19 வயதுடைய ஒரு இளைஞன் தனது தாயாரை கொலை செய்திருந்தார். இந்த கொலையின் பிற்பாடு இந்த 19 வயதுடைய இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் எசன் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த 19 வயதுடைய இளைஞருக்கு எதிராக வழக்கு விசாரணை ஒன்று நடைபெற்றிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமானது தற்பொழுது இந்த 19 வயதுடைய இளைஞனை மனோவியல் சிகிச்சை வைத்திய நிலையத்திற்கு அனுப்பி இவர் வைத்திய சிகிச்சை உட்படுத்த வேண்டும் என்று தண்டனை வழங்கியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த இளைஞனானவன் பாரிய அளவில் மனோவியல் ரீதியில் பாதிப்புக்கு உள்ளாகிய நிலையில் இவ்வாறு அவர் தனது சொந்த தாயை கொலை செய்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் கைத்தொழில் புரிவதற்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் வெளிநாடுகளை நாட வேண்டிய நிலை ஜெர்மனிக்கு ஏற்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் கைத்தொழிலில் ஈடுபடுகின்றக்கூடிய எண்ணிக்கையானது பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டிருக்கின்ற காரணத்தினால் ஜெர்மன் நாட்டில் கைத்தொழில்களை மேற்கொள்வதற்கு வெளிநாட்டிலிருந்து பல பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் ஹான்பேக்கர் என்று சொல்லப்படுகின்ற இவ்வகையான தொழிலாளர்களில் 2 லட்சம் பேருக்கு வெற்றிடங்கள் உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் 1,19,565 வெற்றிடங்கள் இவ்வாறு இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த வருடம் மேலதிகமாக 60,000 வெற்றிடங்கள் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கிய காரணமாக இந்த ஆண்டு பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஓய்வூதிய நிலைக்கு செல்லுகின்ற காரணத்தினால் இந்த கைவேலைப்பாடுகளை மேற்கொள்ளுகின்றவர்களுடைய தொகையானது பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்த காரணத்தினால் ஜெர்மன் நாடானது வெளிநாடுகளிலிருந்து இவ்வாறு கைத்தொழில் விடயத்தில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை உள்வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த கைத்தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற காரணத்தினால் ஜெர்மன் பொருளாதாரத்தில் பாரிய வீழ்ச்சிகள் ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் குடியுரிமை பெறுவதற்கு இணைய வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜெர்மனியின் பல வெளிநாட்டவர் காரியாலயங்கள் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெறுகின்ற விடயத்தில் பல விண்ணப்பங்களை இணையதளங்கள் மூலமாக பெற்றுக்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டோட்முண்ட் நகரமானது இவ்வாறு இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பங்களை மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் பல வசதிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது விண்ணப்பதாரியானவர் இணையதளத்திற்கு சென்று தமது விண்ணப்பதாரி சம்பந்தமான தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும், இவர்கள் ஜெர்மன் நாட்டில் எவ்வளவு காலம் வதித்து வருகின்றார்கள் என்றும், அவர்கள் எவ்வளவு காலம் வேலையில் உள்ளார் என்பது பற்றி இவர்கள் குறிப்பிட வேண்டும் என்றும் அவர்கள் இந்த இணையதளத்தில் தெரிவித்ததாக செய்திகளில் கூறப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு மட்டும் டோட்முண்ட் நகரத்தில் இந்த நடைமுறைகளின் மூலம் 5000க்கும் மேற்பட்டவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு இணைய வழி மூலமான விண்ணப்பத்தை மேற்கொள்ளுகின்றவர்கள் மேலதிகமான முறையில் பப்பியோ அன்றாக் என்று சொல்லப்படுகின்ற பத்திரங்கள் மூலமான விண்ணப்பங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படாதென்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இனி உலக செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலானது ஈரான் மீது பாரிய தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் ஈரானில் வடபகுதியில் இருக்கின்ற குர்திஸ் அமைப்புகளுக்கு பயிற்சி வழங்கி இவர்களை ஈரானுக்கு அனுப்புவதற்கு அமெரிக்க அரசாங்கமானது உத்தேசித்துள்ள நிலையில் தற்பொழுது அமெரிக்க அரசாங்கமானது இந்த நிலைப்பாட்டை கைவிட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. அதாவது துருக்கியினுடைய அழுத்தத்தின் காரணமாக இவ்வாறு அமெரிக்காவானது குர்திஸ் போராளிகளை ஈரான் நாட்டுக்கு அனுப்புவதை தவிர்த்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஏற்கனவே துருக்கி அரசாங்கமானது PKK என்று சொல்லப்படுகின்ற குர்திஸ் அமைப்பிற்கும் மற்றும் சிரியாவில் உள்ள குர்திஸ் அமைப்புக்கும் எதிராக பாரிய அளவு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது இவ்வகையான அழுத்தம் ஒன்றை துருக்கி அரசாங்கமானது அமெரிக்கா மீது மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க
ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பெண்களுக்கான கால்பந்தாட்ட போட்டியில் கலந்து கொண்ட ஈரான் நாட்டினுடைய பெண்கள் கால்பந்தாட்டு அணியில் பங்கேற்றிய கால்பந்தாட்டு வீராங்கனைகள் அந்த நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு ஆஸ்திரேலியாவில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட ஈரான் நாட்டு கால்பந்தாட்டு வீராங்கனைகளை மீண்டும் ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்றும் இவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் அகதி அந்தஸ்து வழங்குமாறும் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பான்ஸ் அவர்களை வேண்டியிருந்தார். இதே வேளையில் ஆஸ்திரேலியாவானது இந்த வேண்டுதலுக்கு செவிசாய்க்காது விட்டால் இவர்களை அமெரிக்காவானது ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு அழைத்து வருவதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நேற்றைய தினம் தொலைபேசியில் உரையாடியதாகவும் இதன் பொழுது தற்பொழுது ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற தாக்குதலானது வெகு விரைவில் நிறுத்தப்படும் என்று அவர் கூறியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது அமெரிக்காவானது தனது நோக்கத்தை நிறைவேற்றியுள்ள நிலையில் இவ்வாறு அமெரிக்காவானது ஈரான் மீது இது மேற்கொள்ளுகின்ற தாக்குதலை நிறுத்த உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த நிலப்பாட்டில் இஸ்ரேலானது மற்றொரு போக்கில் செல்வதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இஸ்ரேலுடைய தாக்குதல் திட்டம் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் இதன் காரணத்தினால் இஸ்ரேலானது தொடர்ந்தும் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளதாகவும் அந்த நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் தெரிவித்ததாக பல பத்திரிகைகளில் செய்திகளில் வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனிய டோட்மண்ட் கோபரா ஞானம் சித்திரை புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை ஆரம்பித்து விட்டது. கோபரா ஞானம் மெகா சேல் ஏப்ரல் 15 வரை நடைபெறும். புத்தாண்டு மலிவு விற்பனையில் உங்களுக்கு பிடித்தமான நவீன ரக ஆடைகளை முன்கூட்டியே தெரிவு செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஜெர்மனியில் என்றும் உங்கள் நண்பன் கோபரா ஞானம்.